ராக்காயி இந்த பெயர் இன்னைக்கு பேஷனா இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு காலத்துல ராக்காயி, ராக்கு, ராக்கம்மா என்ற பெயர்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக இருந்துச்சு. இன்று ராக்காயி என்ற பெயரை யாராவது வைத்துக் கொண்டால் அதுதான் அதிசயமே. ஆனால் அந்த பெயருக்கு சொந்தமான அம்பிகையானவள் இன்றும் மதுரை பக்கத்தில் மிகவும் பிரபலம். முதல் முட்டை இங்கே வந்து போடணும். இங்கே போட்டதுக்கு பின்னாடி தான் வேறு கோயிலுக்கு நேர்த்தி கடை வச்சு போவோம். ராக்காயி அம்மை வந்து காலங்காலமாக எங்களுக்கு வந்து குலசாமி. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 1400 மீட்டர் உயரத்தில் ராக்காயி அம்மன் இப்போதும் அதே உக்கிரத்தோடு வீற்றிருக்கிறாள். தன்னை நாடி வரும் அத்தனை மக்களுக்கும் வேண்டியதையெல்லாம் தந்து கொண்டிருக்கிறாள். மேற்கு வங்கத்தில் தொடங்கும் கிழக்கு தொடர்ச்சி மலையின் கடைசி எல்லையை இன்றும் அவள்தான் காத்து வருகிறாள். அவள் ஒரு வன தேவதை என்கிறார்கள். அவளை காலம் காலமாக வணங்கி வருபவர்கள். அப்பா காலத்தில் எங்கள் தாத்தா காலத்தில் நடந்து வரும் அந்த பாதையில். ஆமாம், அந்த பாதை. இந்த பாதையில் இப்போ நடக்க முடியல. சின்ன ஆளுகள்லாம் இப்போ உள்ள ஆளுகள்லாம் ஏறி போக வரமாட்டாங்க. அப்போ நீங்கள் நல்லா இப்போ வண்டியிலே வந்துடுவோம்.